அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் கொண்டவராகவும் கர்வம் படைத்தவராகவும் அரச குணம் கொண்டவராகவும் உயர் அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராகவும் ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராகவும் குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராகவும் இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இந்த ஜாதக கட்டத்திலே லக்னம் துலாம், அவர் சித்திரை மாதத்திலே பிறந்தவர். சித்திரை மாதத்திலே சூரிய பகவான் மேஷத்திலே சஞ்சரிப்பார். அவ்வாறு சித்திரை மாதத்திலே துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மேஷத்திலே சூரியன் சஞ்சரிப்பார். அவ்வாறு சித்திரை மாதம் துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்க அவருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் கொண்டவராக இருப்பார், கர்வம் படைத்தவராக இருப்பார், அரச குணம் கொண்டவராக இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பார் மற்றும் குறைவான அல்லது மெல்லிய முடி தலைமுடி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதே சித்திரை மாதத்திலே ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்து அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்க அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருக்க பிறந்திருந்தால், சித்திரை மாதத்திலே துலாம் லக்னத்திலே பிறந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருக்க பிறந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம் கொண்டவராக, உயர்ந்த அந்தஸ்து கொண்ட சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக, ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக, குறைவான அல்லது முடி கொண்டவராக இருப்பதோடு அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை சுயநலவாதியாக இருப்பார், எதையும் தவறாக புரிந்து கொள்பவராக இருப்பார், தன் வாழ்க்கை துணையை வாழ்க்கையிலே விட்டு பிரிந்து செல்பவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே ரிஷபத்திலே சூரியன் சஞ்சரிப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே பிறந்து விருச்சிகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க அவர் பிறந்திருப்பார். அவ்வாறு விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே ரிஷபத்திலே சூரியன் இருக்க வைகாசி மாதத்திலே விருச்சம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே அவருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியவாதியாகவும் கர்வம் படைத்தவராகவும் அரச குணம் கொண்டவராகவும் உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராகவும் ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராகவும் மற்றும் குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராகவும் இருப்பார் என்பதாகும். அதே வைகாசி மாதத்திலே ஒருவர் அந்த விருச்சிக லக்னத்திலே பிறந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே ரிஷபத்திலே சூரியன் சஞ்சரிக்க அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருக்க அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர் அந்தஸ்து கொண்ட குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு அந்த சனி அல்லது ராகு அல்லது கேது சூரியனோடு லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருப்பதனாலே, சனி அல்லது ராகு அல்லது கேது இருப்பதனாலே இந்த குணங்களோடு அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை சுயநலவாதியாக இருப்பார், எதையும் தவறாக புரிந்து கொள்பவராக இருப்பார் மற்றும் தன் வாழ்க்கை துணையை வாழ்க்கையை விட்டு பிரிந்து செல்பவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் ஆனி மாதத்திலே சூரிய பகவான் மிதுனத்திலே சஞ்சரிக்க
தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மிதுனத்திலே சூரிய பகவான் சஞ்சரிப்பார். அவ்வாறு தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்க ஆண் மாதத்திலே ஒருவர் தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் கொண்டவராக இருப்பார், கர்வம் படைத்தவராக இருப்பார், அரச குணம் கொண்டவராக இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பார் மற்றும் குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அவ்வாறு ஆனி மாதத்திலே மிதுனத்திலே சூரியன் சஞ்சரிக்க தனுசு லக்னத்திலே பிறந்திருக்க லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்க அந்த சூரியனோடு ராகு அல்லது கேது அல்லது சனி யாரேனும் ஒருவர் கூட இருந்து அந்த சூரியனோடு 7ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அந்தஸ்து, அரச குணம், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்திருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை, குறைவான அல்லது மெல்லிய முடி ஆகியவையோடு இந்த பண்புகளோடு ராகு அல்லது கேது அல்லது சனி இருப்பதனாலே அவருடைய வாழ்க்கை துணை சுயநலவாதியாகவும் இருப்பார், தவறான புரிதல் கொண்டவராகவும் இருப்பார், தன்னுடைய வாழ்க்கை துணையை வாழ்க்கையிலே விட்டு பிரிந்து செல்பவராகவும் இருப்பார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர் அந்தஸ்து கொண்ட குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், மெல்லிய அல்லது குறைவான முடி கொண்டவராக இருத்தல், அப்படி பண்பு கொண்டவராக அவருடைய வாழ்க்கை துணை இருப்பார். ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க பிறந்திருந்தார். அந்த சூரியனோடு ராகு அல்லது கேது அல்லது சனி என்ற தீய கிரகங்கள் யாரேனும் இருந்தால் அப்படிப்பட்ட லட்சியவாதியாக இருப்பதோடு, கர்வம் படைத்தவராக இருப்பதோடு, அரச குணம் கொண்டவராக இருப்பதோடு, உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பதோடு, ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பதோடு, குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருப்பதோடு அந்த சூரியனோடு ராகு பகவான் அல்லது சனி பகவான் அல்லது கேது பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர் அந்தஸ்து கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தி கொண்டவராக இருத்தல், குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு சுயநலவாதியாகவும் இருப்பார். அந்த 7லே உள்ள சனி பகவானோடு ராகு அல்லது சனி அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை சுயநலவாதியாகவும் இருப்பார், தவறான புரிதல் கொண்டவராகவும் இருப்பார் மற்றும் தன் வாழ்க்கை துணையை வாழ்க்கையிலே விட்டு பிரிந்து செல்பவராகவும் இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்வதை துலாம் லக்னம், விருச்சகம் லக்னம் மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜாதக கட்டம் போட்டு விளக்கிச் சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.